ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கும் இந்த ராஜேஸ்வரிக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா இருக்கிறதுனால தான் இந்த மல்லிக்கு சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்குது. வெண்பாவும் மல்லியை பிரிக்கணுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலோட பிரின்ஸிபலை வர வைக்கிறாங்க. வர வச்சு வெண்பா ஹாஸ்டலில் சேர்த்தி விட்டுருணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய மல்லி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உங்கள் ஹாஸ்டலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்ற நம்முடைய வெண்பா அடம்பிடிக்கிற வேலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இப்போ நான் வெண்பா ஸ்கூலில் கூட்டு போய் விடக்கூடாது, அதுதானே சரி நீங்களே கூட்டு போய் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இனிமேல் நீ வெண்பாவுக்கு வீட்டு பாடம் கூட சொல்லிக் கொடுக்கக்கூடாது மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொன்னதானே நம்முடைய வெண்பா ஹாஸ்டலில் போடுற வேலையை விட்டுடுறாங்க. தான் அக்கா சொல்கிறதான் வேத வாக்குன்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்கார விஜய் எல்லாத்துக்கும் ஆமா சாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேறு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா சும்மா சாதாரண ஆளாக நம்முடைய மல்லியம்மா கூட தான் நம்ம படிக்கணும், அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா பண்ணுற விஷயமே வேறு லெவல் தாங்க சொல்ல முடியும். இந்த விஷயம் மட்டும் கண்டிப்பாக இந்த விஜய்க்கு தெரிய வந்துச்சுன்னா இந்த ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கு செருப்படி கன்ஃபார்முங்க. அப்படி என்னடா விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வெண்பாவை ஸ்கூலில் கூப்பிட்டு வரதுக்காக இந்த ரஞ்சிதா போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் வராங்க. அப்போ நம்முடைய வெண்பாவை பற்றி பேசுகிறாங்க. வெண்பாவுக்கு நீங்கள் யார், என்ன உறவு அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு நான் வெண்பாவோட சித்தி தான், எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா சரி இப்படி ஓரவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, ஏன் வெண்பா கொஞ்சம் காலமாக சரியாக படிக்கிறதுல, அதுவும் போக அவளுடைய ரேங்கெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தெரியாது மேடம் அப்படின்றதுக்கு 33வது ரேங்க் எடுக்கிறா. இப்படி எடுத்தா நல்லா படிக்கிற பொண்ணு திடீர்னு இப்படி படிக்கிறான்னா வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை தான், நீங்கள் ஒழுங்காக சொல்லி கொடுக்காது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க மேடம், இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வராத, வெண்பாவை இனிமேல் நல்லா படிக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா கிட்ட இந்த ரஞ்சிதா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வெண்பா நீ இப்படி 33வது ரேங்க் எடுத்து வச்சுருக்க, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்க, ஏன் படிக்கிறது இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, யார் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நீ எப்படியாப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும், என்னும் என் மல்லியம்மாவோடைய பிடிச்சிக்க, இப்போ நான் பிளான் போட்டு உங்களை வீட்டை விட்டு தொடுத்துறேன் அப்படின்னு நம்மளுடைய வெண்பா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, ஆமாம் நீ எனக்கு என்னத்தை சொல்லி கொடுத்துட்டு நீ ரேங்க் எடுக்கணும்னு கேட்குற, மல்லியம்மா மாதிரி எல்லாம் வரமாட்டேன், நீ என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு விடுறதுலேருந்து எனக்கு சந்தோஷமே போச்சு, நீ உன்ன மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி ரேங்க் தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. வெண்பா பார்த்து பேசு, நான் உன்னுடைய சித்தி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சித்தியாவது மண்ணாங்கட்டியாவது யாராக இருந்தாலும் மரியாதை தான், ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரணும்னு மட்டும் அடமுடிச்சு உன்னுடைய சித்திகையில் நீ சொன்னல, ஆனால் உன்னால தான் என் படிப்பு வீணாக போகுதுன்ட்டு என் டாடா உன் பக்கம் கோவப்படுறப்ப தெரியுண்டியா அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா குட்டி சொல்கிறாங்க. நம்ம வெண்பா குட்டி சரிதான் சொன்னது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை லைக் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.